ஷட்டரிங் வந்து கர்டருடைய கான்க்ரீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிசிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கம்பி கட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளைவுட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வுட்டு, அதுக்கப்புறம் ப்ளைவுட்டு, கீழே ஒரு தார்பாய் மாதிரி போட்டுட்டு இந்த ஷட்டரிங்கு கர்டர் ஷட்டரிங்கு இதில் வந்து அந்த பாட்டம் அங்கே வந்து ஒரு டைராய்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் அது டாப்லேயும் வந்து டைராய்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்னால் ஃபஸ்ட்டு டவுன் சைடு லீன் கான்க்ரீட்டு, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் வந்து வுட்டு, அதுக்கப்புறம் அங்கே மேலே ஒரு ப்ளைவுட்டு, தென் இந்த போர்ஷன் தான் வந்து பேரிங் மேலே வைக்கிற அந்த சுப்ரீட் பிளேட்டு. அது கரெக்டாக வந்து பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இது வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சேத்து பைப் வந்து உள்ளே அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது உள்ளே வர ஸ்ப்ரிங்கு, எட்ஜு, ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்ப்ரிங்கு எல்லாமே பண்ணிவிட்டு கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த சேத்து பைப்புள்ள இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப் விட்டுக்கணும். இல்லைனா வந்து வைப்ரேஷன் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கர்டருடைய ஷட்டரிங்கு அண்டு காஸ்டிங் ப்ரொசீஜர்.